அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் மரணித்த உடனே, அந்த செய்தியை நாம் கேள்விப்பட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை சொல்ல வேண்டும். அதனுடைய பொருளை உணர்ந்து பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதோடு சேர்த்து ஓத வேண்டிய இன்னொரு துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவுடைய கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் எதையாவது இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்து கொள்ள வேண்டும், நம்ம இழந்ததை விட சிறந்தது நிச்சயமாக இருக்கிறது. நம்ம எதை இழந்தோமோ அதுதான் சிறந்து நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒன்றை இழந்தால் கண்டிப்பாக அதுக்கு மாற்று ஒன்று இருக்கிறது, இதுக்கு பிரதியாக வேற ஒன்று அல்லாஹ் தருவான், அவனுக்கு தர இயலும் அப்படின்னு முதல்ல ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மனைவி உம்மு சலமாங்கிறவங்க ஏற்கனவே அபூ சலமாங்கிறவரை திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அபூ சலமா இறந்து விட்டார். இறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு சலமாட்ட ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீ எனக்கு இந்த முசீபத்துக்காக வேண்டி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக வேண்டி இறைவா எனக்கு கூலி கொடு, பரிசு கொடு, நான் சபர் செஞ்சுக்கிறேன், இதை விட சிறந்தது எனக்கு தா. அபூ சலமா, நான் இழந்திருக்கிறேன் கணவரை, இதை விட ஒரு சிறந்ததை தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கேட்க சொன்னார்கள். அப்போ கூட நான் நினைச்சேன், அபூ சலமாவுக்கு மேல ஒரு சிறந்த ஒரு ஆளை யாரு கிடைக்குவா? நம்ம கணவர் அபூ சலமா எவ்வளவு அழகான கணவர், அவரே போயிட்டாரு, இவரை விட சிறந்த ஒரு ஆள் தான் நம்மளை கேட்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். கடைசியில் என்னுடைய துஆவின் பயனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு கணவராக தந்தான், சிறந்ததை கேட்டதுனால. இது சஹீஹ் முஸ்லிம்ல, அதே மாதிரி 1525 1527 அந்த வாசகம் என்னன்னு கேட்டா, அல்லாஹு மஅஜுர்னி ஃபீ முசீபத்தி வ அஹ்லிப் லீ கைரம் மின்ஹா என்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு இதை சொல்லணும். அல்லாஹு மஅஜுர்னி ஃபீ முசீபத்தி, என்னுடைய இந்த துன்பத்திற்கு இறைவா நீ கூலி தருவாயாக, வ அஹ்லிப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு மாற்றாகத்தா. இப்ப எதை நான் இழந்திருக்கிறோனோ, வீட்டை இழந்துட்டீங்களா, இதை விட நல்லதத்தா. சொத்தை இழந்துட்டீங்களா, வியாபாரத்தை இழந்துட்டீங்களா, பிள்ளை இழந்துட்டீங்களா, பொண்டாட்டி இழந்துட்டீங்களா, புருஷனை இழந்துட்டீங்களா, எதை இழந்துட்டீங்களோ கண்டிப்பா அதை விட சிறந்ததை அல்லாஹ்வுக்கு தர முடியும். அதனால இதை விட சிறந்ததை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதை விட அல்லாஹ் சிறந்ததை தராமல் இருப்பது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நீங்க கேட்டு பார்த்தீங்க என்று சொன்னா அதை விட நல்லது ஒன்று நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அப்ப நம்ம எந்த ஒரு மௌத்து ஏற்பட்டாலும் நம்ம என்ன நினைக்க கூடாது, இது மாதிரி ஒரு புள்ள நமக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி பாசமுள்ள ஒரு கணவர் கிடைப்பாரா, இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உலகத்தில் அவன் இயங்க முடியாமல் போயிடுது. டென்ஷன் ஆகி போய் வாழ்க்கை விரக்தி அடைஞ்சு போய் அவனு தற்கொலை பண்ற மாதிரி ஆகி, உடன்கட்டை ஏறுற மாதிரி ஆகி, ஊரை விட்டு ஒதுங்கி என்னன்னோ ஒரு மொத்த லைஃபை வீணா போயிடுது பாருங்க. இஸ்லாம் எப்படி மன ரீதியாக அவனை வென்றெடுக்குதுன்னு கேட்டா, இது எதை நீ இழந்திருக்கிறியோ, உன் புருஷனா இருந்தாலும், பொண்டாட்டியா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், எதை நீ இழந்தியோ அதை விட ஒரு சிறந்தது இருக்குது. தகப்பனை இறந்துட்டா கூட தகப்பனை விட உன்னை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு கூட்டாளி உனக்கு கிடைப்பான், உனக்கு ஒரு பொறுப்பாளன் கிடைப்பான், ஏதோ ஒரு வகையில் உனக்கு அதை விட சிறந்தது கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1525 1527. அப்ப இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். எந்த இழப்பு வந்தாலும் சரி, இது மாதிரி ஒன்று இனிமேல் கிடைக்காதுன்னு நினைக்க கூடாது. இதை விட மேலானது அல்லாஹ்வுக்கு தர முடியும். அவன்கிட்ட நம்ம புனையிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக தருவான். இது ஒரு ஆள் இறந்த பிறகு அந்த செய்தியை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறும் பொழுதே சேர்த்து இதையும் கூறிவிட வேண்டும். அரபியில் சொல்ல முடிஞ்சாலும் சரி, தமிழ்ல கூட நீங்க பிரார்த்தனை தானே, இந்த துஆவையும் சொல்லிவிட்டு இது அடிக்கடி கூட அல்லாஹ்ட்ட கேட்டு வரலாம். அடிக்கடி இறந்த பிறகு, யா அல்லாஹ் என் கணவரை பறி கொடுத்துட்டேன், என் மனைவியை பறி கொடுத்துட்டேன், என் பிள்ளையை பறி கொடுத்துட்டேன், அண்ணனை பறி கொடுத்துட்டேன், இதை விட ஒரு சிறந்த ஒன்றை மாற்று எனக்கு கொடு அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கு எது சிறந்ததுன்னு தெரியாது. பிந்தி அல்லாஹ் தருமா அது சிறந்ததாக இருக்கும். அப்ப இதை கவனத்தில் வைத்து இந்த ஒரு அணுகுமுறையும் இறந்த பிறகு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னா அந்த இறந்த செய்தியை
இறந்த மையத்துக்கு செய்யற காரியம்னு ஒன்று தனியா இருக்குதுங்க. ஒரு ஆள் இறந்த உடனே அதை நம்ம ரெண்டு வகையாக பிரித்து விளங்க இருக்கிறோம். மையத்து இந்த பாடிக்கு செய்யற காரியங்கள், குளிப்பாட்டுறது, அது மாதிரி அதுக்குன்னு சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணுங்கிற, நமக்கு என்ன செஞ்சு கொள்ளணும் என்கிற காரியம் இருக்கிறது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம், பாடியை போட்டுக்கிட்டு அதுக்கு செய்யற விஷயத்தை நம்ம இப்ப பேசல. நம்ம என்னவெல்லாம் செய்யணும், உசுரோட இருக்கிறவன் அந்த அந்த விஷயங்கள்ல என்னென்னவெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், மையத்துக்கு செய்யாம மற்றவங்க விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விஷயங்களை பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுல ஒரு ஆள் இறந்த உடனே என்ன செய்யறாங்க, நடைமுறையில அந்த இறந்த செய்தி ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா சாதாரணமா அறிவிச்சிருவாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுடைய பெருமையை, அவங்களுடைய சாதனையை, அவங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட இன்னார் போய்விட்டார்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை ஒரு பாரதூரமாக அறிவிப்பாங்க. இது அறியாமை காலத்தில் இப்படி எல்லாம் இருந்தது. இது மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதராக ஆன பிறகு இந்த நடைமுறையை பார்த்து விட்டு இது செய்யக்கூடாது. இதுக்கு பேர் அரபில் நாயின்னு சொல்றது. நாயின்னு சொன்னா ஒரு இறந்த செய்தியை ஒரு பிரம்மாண்டப்படுத்தி போய் சொல்றது. அந்த இறந்த பிறகு என்ன பெருமை, இன்னார் இறந்துட்டார்னு அறிவிக்கலாமே தவிர இறந்தவருடைய இந்த வீர தீர பராக்கிரமங்களை எல்லாம் சேர்த்து அவருடைய பெரிய பெருமையை எல்லாம் சேர்த்து சொல்றது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி தடுக்கிறாங்க. ஹுதைஃபா பின் யமான் என்ற ஒரு சஹாபி மரண வேளையில் இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க சொன்னபடி நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு நான் மௌத்தாயிட்டேன்னு வைங்க, ஒரு ஆளுக்கு சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்லாம கூட எனக்கு அடக்கம் பண்ணிடுங்க. அவர் சொல்றாரு, நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் இந்த குடும்பத்தார்கள் மட்டும் என்னை கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, அடக்கம் பண்ணிருங்க. ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி மரணத்தை விளம்பரப்படுத்திய அந்த குற்றத்துல ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க, அதுல இது சேர்ந்துருமோன்னு நான் பயப்படுறேன். அவர் பயந்திருக்கிறார், ஆனா இது சேராது. இந்த மாதிரி ஒரு மரணித்து விட்டாருங்கிற ஒரு தகவலை சொல்வது மார்க்கத்தை தப்பு இல்லை. அப்படி சொன்னாதான் அவருக்காக நிறைய பேர் தொழுவாங்க, நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க, நிறைய பேர் போய் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, கவலையில் இருக்கிறவங்களுக்கு செய்யற உதவிகள்லாம் செய்வாங்க. அது தடுக்கப்படலை. அந்த சஹாபி அதை அப்படி புரிகிறார். அப்படி நம்ம புரிய தேவையில்லை. அதே நேரத்தில் இப்படி போகாம இருக்கலாம்ல, ஓவரா இறந்தவருடைய பெருமைகளை சொல்லாமல் சாதாரண மன்னார் மௌத்தா போயிட்டாரு இவ்வளவு அளவுக்கு என்ன செய்யலாம், நம்ம அறிவித்துக் கொள்ளலாம். இதை அவர் பயந்திருக்கிறாரு என்ற செய்தி சுனன் திருமதியில 907வது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதே நேரத்தில் மரண செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பகிரங்கமாக மக்களுக்கு அறிவிக்கலாம் செஞ்சிருக்கிறாங்க. அபிசினியாவுல ஒரு மன்னர் இருந்தாரு நஜ்ஜாஷி, அவர் அங்கே மௌத்தாயிட்டாரு. ரகசியமாக இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக வாழ்ந்தாரு. அவர் அங்க மௌத்தா போன உடனே அங்க யாரும் அவருக்கு தொழுகை நடத்தல. வேற ஒரு நாட்டில் மௌத்தாயிடுறாரு, அங்க முஸ்லீம்கள் யாரும் இல்லாதனாலையும் இவர் தன்னை முஸ்லீம் என்று பகிரங்கமாக விளம்பரப்படுத்திக் கொள்ளாத காரணத்தினாலையும் அவருக்கு யாரும் ஜனாசா தொழுகை நடத்தப்படவில்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்று நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர், சாலிஹான ஒரு அடியார் இறந்து விட்டார், வாங்க அவருக்காக நம்ம ஜனாசா தொழுகை நடத்துவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. நடத்தும் போது இந்த இறந்த செய்தியை சொன்னாதான் நடத்த முடியும், எல்லாரும் வாங்கன்னு சும்மா நிக்க விடல, மக்களுக்கு மெசேஜ் வைக்கிறாங்க, இன்னார் இறந்துட்டார் இன்னைக்கு, அதனால ஜனாசா தொழுகை வாங்க. அப்ப ஜனாசா தொழுகைக்கு மக்களை தூண்டுவதற்காக வேண்டி ஒரு இறப்பை அறிவிச்சாதானே முடியாது. ஒரு ஆளுக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்று இருந்தால் அவர் உசுரோட இருக்கிறார்னு சொன்னா ஜனாசா தொழுகை ஆளுக்கு வருவாங்களா? அப்ப மௌத்தா போயிட்டார்னு அறிவிச்சா தான் ஜனாசா தொழுகை ஆள் வருவாங்க. அந்த ஆட்களை கூட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய இறப்பு செய்தியை அந்த நாட்டிலே இறந்தார் அவர் பாட்டுக்கு அடக்கிவிட்டாங்க, நம்ம மட்டும் தனியா தொழுதுட்டு போவோம் அப்படின்னு இருக்காம உடனே மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அதை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சாங்க என்ற ஒரு செய்தி புகாரியில 1245வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த செய்தியை அறிவிக்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பி ஜாஃபர், அலியுடைய தம்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி அபூ தாலிபுடைய மகன், அவர் ஒரு போர்க்களத்துக்கு போய் அங்க என்ன செஞ்சிட்டாரு, கொல்லப்பட்டு விட்டார். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு இந்த மாதிரி மௌத்தா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை திருமதியில 919வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் இரவுல முன்னாடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், பள்ளி வாசலை கூட்டி பெருக்கி கொண்டிருந்த ஒருவர்
மரணித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூட சொல்லாம அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன கேட்கிறாங்க, அஃபலா குர்தும் ஆதன்துமுனி, எனக்கு இந்த தகவல் நீங்க சொல்லியிருக்கலாமே, மௌத்தா போன செய்தியை சொல்லாம இருந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்ல வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் சொல்வது தப்பு கிடையாது. இதை வந்து நிறைய பேர் அதை குழம்பிக்கிட்டு என்ன செய்யறாங்க, மரண செய்தியை அறிவிக்க கூடாதுன்னு சில பேர் எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்ட மாதிரி போறாங்க. நம்ம மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறப்பு செய்தியை நமக்கு அறிவித்திருக்கிற காரணத்தினால், இறந்துட்டார்னா சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க போறவங்க எல்லாத்துக்கும் அறிவிக்கணும். அறிவிச்சா தான் இறந்ததுக்கு பிறகு நிறைய ஒரு மனிதனை பற்றி சட்டங்கள் இருக்கிறது. அவன் சொத்தை பங்கு பிரித்து கொடுக்குற விஷயங்கள் இருக்கிறது, அவன் மனைவிக்கு மறுமணம் செய்கிற விஷயம் இருக்கிறது. அவர் இளமையில மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, மூத்தா போட எல்லாரும் சொன்னா தானே அந்த பொம்பளைக்கு ஒரு மறுவாழ்க்கையாச்சும் கிடைக்கும். அப்ப மரணம்ங்கிற ஒரு செய்தியை சொல்வது தப்பு கிடையாது. அதை எப்படி சொல்லிடக்கூடாது, பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாது. ஒரு ஆளு மௌத்த அறிவிக்கும் போது மௌத்து தான் சொல்லணுமே தவிர அவருடைய பெருமைகளை, அவருடைய பதவிகளை, அவருடைய அந்தஸ்தை, அவருடைய பட்டம் பதவிகள் என்னென்னவெல்லாம் வாங்கியிருந்தார் தெரியுமா, எத்தனை கப்பு வாங்கினார் தெரியுமா, எத்தனை விருதுகளை பெற்றிருக்கிறார், எத்தனை டிகிரி வாங்கி இருக்கிறார், எவ்வளவு பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கிறார், இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் பெரியார் மௌத்தா போனாலும் சரி, பேரை சொல்லி மௌத்தாயிட்டார், அவரை எப்படி சொன்னால் மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி சொல்லி மௌத்தாகிவிட்டார் என்று அறிவிக்கலாம். அது தப்பு கிடையாது. வீரதீர பராக்கிரமங்களை சொல்லக்கூடாது, தடை இருக்கிறது. அடுத்தது வந்து மரணம் ஏற்பட்ட உடனே அந்த இறப்பை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாம ஒரு வரம்பு மீறி, குறிப்பா பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாவிட்டாலும் பெண்கள் இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா நமக்கு அதிகபட்ச மார்க்கத்தில் என்ன அனுமதின்னு கேட்டா, அழுவுறதுக்கு அனுமதி இருக்குது, அழலாம். ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா என்ன செய்யலாம், அழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ரெண்டாவது எதுக்கு அனுமதி இருக்குன்னு கேட்டா, நம்முடைய அலங்காரங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அலங்காரங்களை அன்னைக்கு போட்டு மௌத்தா போன அன்னைக்கு நல்ல மின்னிக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னா அது வந்து முறை கிடையாது. அதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது மாதிரி அலங்காரங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி தவிர்த்து கொண்டு இருக்கலாம். அதே மாதிரி கடகண்ணிக்கு போகாம இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது 3 நாளைக்கு. இந்த 3க்கு கூட எத்தனை நாளைக்கு அனுமதி, நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கலாம். ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரா, நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருங்க, 72 மணி நேரத்துக்கு தான் அழுகலாம் அதிகபட்சம். அதுக்காக 72 மணி நேரம் அழுகுறது கட்டாயம் கிடையாது, அதிகபட்சம். அது ஒருத்தர் அரை மணி நேரத்துல நார்மலான ஆயிட்டு போறான், தாங்க முடியலையா, உனக்கு எவ்வளவு வரைக்கும் அனுமதி இருக்குது, 72 மணி நேரம் 3 நாளைக்கு தான் உனக்கு அனுமதி இருக்கிறது. 4வது நாளைக்கு வந்து அந்த அழுகை வரக்கூடாது, சாதாரணமா நார்மலுக்கு வந்துட வேண்டும். அதே மாதிரி அலங்காரம் பண்ணாம கிழிஞ்ச சட்டையை போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு குளிக்காம இப்படியே பரட்ட பிடிச்ச மாதிரி இருக்கானா இருக்கலாம். பாப்பா மௌத்தா அன்னைக்கு ஏன்டா மேக்கப் பண்ணலான்னு கேட்கக்கூடாது, அது இருந்துட்டு போறான், அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான், அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான், 4வது நாள் நார்மல் ஆயிடும். ஏன் அப்படி சொல்லப்படுது, முதல் நாள் நார்மல் ஆகுண்டா சொல்ல முடியுமே தவிர நடக்காது. சைக்கிள் நடக்க சாத்தியம் பண்ணும்ல, நீ நார்மலா சிரிட்டா இப்படி சிரிப்பான், அவன் உள்ளக்குள்ள தேம்பி தேம்பி அவர் கவலை இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவனை போய் இன்னைக்கு சிரின்னு சொல்ல முடியுமா? எது நடக்காது அது மார்க்கம் சொல்லாது, எது சாத்தியம் இல்லை இயற்கையான மார்க்கம். படைச்ச இறைவனுக்கு தெரியும் இந்த கவலை ஆறுவதற்கு ஒரு நடுத்தரமா வந்தா 72 மணி நேரம் போதும், அதுக்கு மேல இருந்தா இவன் வீம்புக்கு இருக்கிறான்னு அர்த்தம், மனநோய், இவன் மெண்டல் ஆயிடுவான் இவன். அதுக்கு மேல இருந்தான்னு வைங்க நிறைய பாதிக்கும், உலக வாழ்க்கை பாதிக்கும், முன்னாடிக்கு சோறு கிடைக்காது, கடை வீணா போயிடும், தொழிலுக்கு போக முடியாது, வேலை செய்யற இடத்துல வேலை விட்டு நிற்கிறாங்க. என்னடா வாப்பா மொத்தமா 7 நாளைக்கு வர மாதிரி இருப்பேன்னு கேட்பான், ஒரு நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான், 2 நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான், ஒரு 3 நாளைக்கு விட்டு தருவான். நீங்க வேட்டு 15 நாளைக்கு வாப்பா மொத்தா போயிட்டாரு, ஏன்டா வரல வாப்பா மொத்தா போயிட்டாரு, இது 15 நாளைக்கு சொன்னா ஒத்துக்குருவானா? அப்ப ஒரு லிமிட் வேணும்ல எதா இருந்தாலும். மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த 3 விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அழுவலாம், கண்ணீர் விட்டு என்ன செய்யலாம், எவ்வளவு வேண்டாலும் அழலாம், ஆண்களும் அழுவலாம், பொம்பளையும் அழுவலாம். அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் 3 நாளைக்கு. 3 நாளைக்கு என்ன தைக்காம இருக்கலாம், பரட்ட ஏன்டா பரட்டன்னு கேட்க கூடாது. 3 நாளைக்கு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த உரிமை, அந்த கவலையை காட்டிட்டு போறான், அது மாதிரி எல்லாம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. 4வது நாளைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது. சில காரியங்கள் எப்போதுமே செய்யக்கூடாது. மூத்தா போன உடனே என்னவெல்லாம் செய்யறாங்க, மாரடிச்சுக்கிறாங்க. மாரடித்தலுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆபி தாவல் ஜாஹிலியா. ஒரு மரண செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில் அல்ல அவனுடைய குடும்பத்தில் மரணம் ஏற்பட்ட நேரத்தில், துன்பம் ஏற்பட்ட நேரத்தில் கன்னத்தில் அரைந்து கொள்பவனும், தனக்கு தானே அடிச்சுக்கிறது, கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவனும், சக்கல் ஜுயூப் சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவனும், தாவல் ஜாஹிலியா மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்பக்கூடியவனும் நம்மை சேர்ந்தவனை இல்லை, முஸ்லிமே இல்லைன்ட்டாங்க. ஒருத்தன் வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டால் நினைச்ச கூடாது, உருண்டு பெறலக்கூடாது, சட்டையை கிழிக்க கூடாது,
தலைவிரி கோலமா பேய் மாதிரி, பேய் கிடையாது மார்க்கத்துல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுது. அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க, தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு சைஸ் ஆடுறது, இதெல்லாம் கூடாது. அதெல்லாம் செயற்கை, அதெல்லாம் சும்மா நாடகம் தான். அதெல்லாம் ஒண்ணும் அது மாதிரி இருந்தால் நம்ம மனநோய் ஏற்பட்டுரும். மார்க்கத்திலையும் தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சேர்ந்தவன் இல்லைன்னு அர்த்தம், முஸ்லீம் இல்லைங்க. அப்ப ஒரு ஆள் மூத்தா போனதுக்காக நம்ம நினைச்ச கூடாது நெஞ்சில் அடிச்சுக்கிறது, கணத்தில் அரிஞ்சிக்கிறது, முதுல அடிச்சுக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, பொருள்களை உடைக்கிறது, அழுது புரள்றது, பிறன்று, அதெல்லாம் கூடாது மார்க்கத்தில். இப்படிலாம் ஒருத்தர் செஞ்சால் அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது. அந்த 3க்குள்ளதான் நிக்கணும். 4வது உங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த 3 விஷயம் சொன்னோம் இல்லையா, அந்த 3 தான் நீங்க செய்யலாம். இது புகாரியில 1294வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த 3 காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அதே மாதிரி மரணித்தவர்களுக்கு செய்யறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஒப்பாரி. இந்த ஒப்பாரியில பெண்களை அது திருத்தவே முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. இப்பதான் என்று இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு பையத் எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்துல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க மதீனாவுல இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. பார்த்து நாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவங்க முன்னிலையில் அந்த உறுதிமொழி எடுப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு தகுந்த மாதிரி சில கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க. அவர்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டு, நாங்க குழந்தைகளை உயிரோட கொள்ள மாட்டோம்னு சொல்லு. மக்காவுல இருந்து வந்தாங்கன்னா இந்த வார்த்தையை சேர்த்துருவாங்க. ஏன், மக்காவுல உசுரோட குழந்தைய புதைக்கிறது, பெண் குழந்தைய புதைக்கிறதுங்கிற பழக்கம் இருந்துச்சு. அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோட சேர்த்து அடிஷனலா என்ன செய்வாங்க, நாங்க திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம், வறுமைக்கு பயந்து கொள்ள மாட்டோம், இது எல்லாம் என்ற உறுதிமொழி தாங்க அப்படின்னு கேட்பாங்க. வரக்கூடிய இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் இந்த உறுதிமொழி கொடுப்பாங்க. அதுல பெண்களா இருந்தால், உறுதிமொழி எடுக்கிறவங்க பெண்களா இருந்தால் அதுல மஸ்ட் சேர்த்துருவாங்கன்னா, அல்லா நனுஹ, நாங்க ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து சொல்லு. நீ இஸ்லாத்துல சேர்றன்னு வர்றதா இருந்தா அது கண்டிஷன், என்ன கண்டிஷன்ல சேர்க்கிறாங்க. இஸ்லாத்துல ஒரு ஆள் சேரன்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இந்த மார்க்கத்தில் சேர்வதாக இருந்தால் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுப்பியா கேட்பாங்க. எல்லா பெண்களும் உறுதிமொழி கொடுத்தாங்க. உம்மத்தியா சொல்றாங்க, அகத அலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தல் பையத்தி அல்லா நனுஹ, நாங்கள் பையத் எடுக்கும் பொழுது இஸ்லாத்தை தழுவுவதாக உறுதிமொழி கொடுத்த பொழுது நாங்கள் ஒப்பாரி வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள். ஃபமா வஃபத் மின்னா இம்ராத்துன் கைரு ஹம்சின், உம்மத்தியா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு 5 பொம்பளைகளை தவிர யாரும் இது நிறைவேற்றல. அந்த உம்மத்தியாங்கிற சஹாபி சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள்கிட்ட இது முடியல, பெண்கள் இதுல அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இது பயங்கரமான விஷயம். அந்த பெண்மணிக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் கூட குறை 10 இருக்கலாம். அந்த பெண்மணி அவங்க பழகின ஆட்களை எண்ணி பார்த்து சொல்றாங்க, 5 பேர் தானே தேறி இருக்கு, பாக்கி பேர்லாம் ஒப்பாரி வச்சு விட்டாங்களே. அவங்க குடும்பத்தில் நடக்கும்போது கேட்கும்போது சரின்றுவாங்க, நடக்கும்போது மாறிக்கிடுவாங்க. இப்ப கேட்டாலும் சரிம்பாங்க, ஒப்பாரி வைக்க மாட்டோமேம்பாங்க. எப்ப சொல்லுவாங்க, ஒன்னும் நடக்காம இருக்கும்போது. நடந்துருச்சுன்னா என்ன வர டக்குன்னு ட்ரெண்ட் மாறிக்கணும். அது சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, 5 பெண்களை தவிர எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. அதுல 5 யாரு, உம்மு சுலைம் ஒரு ஆள் உம்மு சுலைம்ங்கிறவங்க, இன்னொன்னு உம்முல் அலாங்கிறவங்க, அபு சபராவுடைய மகளும் முஆத் அவங்களுடைய மனைவியுமான ஒரு பெண்ணு, அதுக்கு பேர் அவங்களுக்கு தெரியல, இன்னொரு 2 பெண்கள், ஆக மொத்தம் அந்த பெண்கள் பேர் அவங்களுக்கு தெரியல, யாரும் உம்மத்தியாவுக்கு, ஆக 5 பேர். இப்படி லிஸ்ட்டை போட்டு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி கொடுத்துட்டு இந்த மாதிரி மீறிவிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பல்சரியா அந்த உறுதிமொழி வாங்குவாங்கன்னு சொல்லி புகாரியில 1306வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ணீரை விட்டு அழுங்க, தப்பே கிடையாது. அது புலம்பிடக்கூடாது. ஒப்பாரிக்கும் அழுகைக்கு என்ன வேறுபாடு? ஒப்பாரி என்று சொன்னால் வாயினால் வெளிப்படுகிற வார்த்தைகள் வந்துட்டா ஒப்பாரி. வாய் பேசாம நீங்க எவ்வளவு அழுதாலும் அதுக்கு பேர் அழுகை. அப்ப நீங்க அழுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. வாயை திறந்து ஒன்னு சொல்றீங்க பாருங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒப்பாரிய கடுமையான குற்றமா சொல்றாங்க. எந்த அளவு கடுமைன்னா, இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் 2 காரியங்களை முஸ்லிம்கள் செய்யறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறது. அந்த 2ம் குஃப்ருல சேர்த்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குஃப்ர்னா என்ன? அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் ஒப்பாரிக்கு அர்த்தம். ஒப்பாரில அர்த்தம் சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரிக்க மீனிங் என்ன? ஏன் அப்படி வருது? ஒப்பாரி வைக்கும் பொழுதே எல்லாமே வரும். இந்த நீ கண்ணு இருக்கா, கடவுள் நீ அல்லாவா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு கருணையாளனா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும் ஒப்பாரில.
அந்த ஒப்பாரின்னு அந்த வாயை எப்ப கட்டுப்பாடு இல்லாம துறக்கிறீங்களோ அந்த வர்ற வார்த்தையில எப்படிதான் இருக்கு, அல்லாஹ்வை திட்டுற மாதிரியும் இறைவனுடைய செட்டப்பை பொருந்தி கொள்ளாத மாதிரியும். அப்ப அல்லாஹ்வையே குறை சொல்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு குஃப்ர் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்னத்தானி ஃபின்னாசி, மனிதர்களிடத்தில் இரண்டு செயல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஹுமாபிஹிம் குஃப்ருன், அது வந்து அவங்கள குஃப்ர்ல கொண்டே சேர்த்துரும். அந்த ரெண்டு காரியம் அவங்கள்ட்ட இருக்குமையானால் இஸ்லாத்தை விட்டு அவங்களை வெளியேற்றி விடும். சாதாரண குற்றம் கிடையாது ஒப்பாரிங்கிறது, ஏதோ புறம் பேசுற மாதிரி கோல் சொல்ற மாதிரி அதெல்லாம் பாவம். இது இஸ்லாத்தை விட்டு காலி பண்ணிடும். இஸ்லாத்தை விட்டு காலி பண்றத சிர்க் மாதிரி ஏறக்குறைய அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி, அல்ல அல்லாஹ்வை இல்லைன்னு மறுக்கிற மாதிரி ரெண்டு குற்றங்கள் இருக்கிறது. அது மக்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது, அது குஃப்ர்ல கொண்டே சேர்க்கும், அது குஃப்ரு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒன்னு அத்தானு ஃபின் நஸபி ஒன் நியாஹத்து அலல் மையித்தி, ஒன்னு வந்து இறந்தவருக்காக ஒப்பாரி வைக்கிறது ஒன்னு. ரெண்டாவது இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருத்தனை வந்து பழிக்கிறது. எல்லாரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில இருந்து அல்லாஹ் படைச்சேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறதா வருதா இல்ல? ஏன் குஃப்ர்ல வருது? மனிதன்ல பிறப்புல என்னப்பா, நீனாவ ஒரு ஜாதியில பிறந்த நீனா தேர்ந்தெடுத்து பிறந்தியா? நீ ஒன்னும் பிறக்கல. இந்த ஜாதின்னு முதல் எங்க இருக்குது? அல்லாஹ் படைச்சு ஒரு ஜோடியை படைச்சு அதுல இருந்து நீங்க பல்கி பெருகி இருக்கிறீங்க. அப்புறம் நீ என்ன வசதி அவன் என்ன மட்டும்? இதை வந்து பிறப்பு அடிப்படையில் நசப்பு அடிப்படையில் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருத்தனை மட்டம் தட்டி பேசுவது, அவனுடைய செயலை வச்சு மட்டம் தட்டலாம். ஏன்டா குடிக்கிறேன்னு திட்டுங்க, ஏன்டா வந்து தப்பு செய்யற, ஏன்டா ஏமாத்துற, ஏன்டா ஃப்ராடு பண்றேன்னு கேளுங்க, இதெல்லாம் குறை சொல்லலாம். ஒரு குளத்துல பிறந்தது சொன்னீங்கன்னா அவன் எவ்வளவுதான் சாதனை செஞ்சாலும் தெரியாதாக்குன்றுவாங்க. யாருன்னு எங்களுக்கு தெரியாதோ, என்ன சாதின்னு வழங்காதோன்றுவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த ரெண்டு இருக்குது, நம்மள்ட்ட இருக்கு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட முஸ்லீம்கள்ட்ட கிராமப்புறங்களில் ஒரு பஞ்சாயத்துக்கு யாரை தலைவராக்கலாம், பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளி ஆக்கலாங்கும் போது யாரை பார்ப்பாங்க? அந்த ராயல் ஃபேமிலி, அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து அவர் தான் பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியா வருவார். ஆனா அவர் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டார், வட்டி கடை வச்சிருப்பாரு, சாராய கடை வச்சிருப்பாரு. ஆனா ஒரு பாரம்பரியம், நல்ல பாரம்பரியம்னு சொல்லுவாங்க, பணம் காசு இருக்கிறதுனால அவரை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஏழ்மையான வறுமையான சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத ஒரு குலத்தில் உள்ளவனா இருப்பான், அவன் தொழுவான், நோன்பு வைக்குவான், ஒழுங்கா நடப்பான், நேர்மையா நடப்பான், அவன் வந்து வர இயலாது. என்ன காரணம்? இது உள்ளுக்குள்ள நோயாக, ஒப்பாரி எப்படி நம்மள்ட்ட வந்து நோயாக பீடித்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு கேன்சர் நோயாக இந்த சமுதாயத்தில் இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கக்கூடாது, இருக்குது, ஆனால் இருக்கக்கூடாது. இது சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 100வது ஹதீஸாக, முஸ்லிம்ல 100வது ஹதீஸாக இருக்கிறது. இந்த இரண்டு காரியங்களும், பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வதும் இறப்பு நேரத்தில் ஒப்பாரி வைக்கிறதும் அது பயங்கரமான குற்றம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில கூட இது தொடர்பான ஒரு காரியம் வருகிறது. சொல்றாங்க, ஸலாத்து ஹிலாலின் மின் ஹிலாலில் ஜாஹிலியா, 3 குணங்கள் இருக்கிறது, 3 செயல்கள், அது அறியாமை கால மக்கள்கிட்ட காணப்பட்ட செயல்கள். 3 விஷயங்கள் இருக்கிறது, அது நம்மள்கிட்ட இருக்குதுங்கிறாங்க. 3 விஷயம் இருக்குது. ஏற்கனவே அபூஜஹல்கிட்ட இருந்தா ஓகே, அபூலஹப்கிட்ட இருக்கலாம், முஷ்ரிக்குகள்கிட்ட இருக்கலாம், அது யார்கிட்ட இருக்குதான்? நம்ம கிட்ட இருக்குது 3 காரியமும். அந்த 3ம் மின் ஹிலாலில் ஜாஹிலியா, ஜாஹிலியா கால மக்களுடைய நடவடிக்கைகளாக இருந்தன, அது நம்மிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு 3ஐ விவரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது 2, அது அத்தானு பில் அன்சாப், பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வது ஒன்று, நியாகத்து ஒப்பாரி ஒன்று. 3வது வந்து அந்த நட்சத்திரங்களை பார்த்து, வானிலை பார்த்து மழை வேண்டுவது. இந்த நட்சத்திரத்தால மழை பெய்யுது, இங்க இருக்கு கண்டிப்பா மழை பெய்யும், இந்த அங்க இருக்கு கண்டிப்பா மழை பெய்யும் சொல்லி அந்த மழையை தருவது வந்து சூரிய சந்திர கிரகங்கள், இந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்பக்கூடியதெல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இது இருக்கக்கூடாது, இது அறியாமை கால மக்களுடைய பழக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு டாபிக் என்னன்னு கேட்டா, இந்த ஒப்பாரி எவ்வளவு பயங்கரமான விஷயம்ங்கிறது தான். மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த வேற விஷயங்கள். இந்த தலைப்புக்கு தொடர்பான விஷயம் என்ன இழப்பு, எவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் இறந்தாலும் சரி, கண்ணு தான் அதை காட்டணுமே தவிர, முகபாவனைகள் காட்டணுமே தவிர நாக்கு காட்டிடக்கூடாது. நாக்குக்கு மட்டும் நீங்க விலங்கு போடுங்க, மற்ற எல்லாம் செய்யுங்க. யாராவது இறந்துட்டாருன்னு சொன்னா நாக்குக்கு தடையை போட்டு விட்டுருங்க, மற்றபடி நீங்க உட்கார்ந்து அழுவுங்க, சோர்வாயிருங்க, சங்கடமாயிருங்க, எல்லாம் செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ஒப்பாரி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் இறந்த உடனே அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம நாட்டிலையும் கூட அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அறியாமை கால பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் என்றால், பொம்பளைகளுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறது. புருஷன் இறந்துட்டா பொம்பளைகளுக்கு வலுன்னு மொட்டை அடிச்சு விட்டுறா. எதுக்கு? அந்த துக்கத்தை அப்படி காட்டுறாங்களாம். சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு மொட்டை அடிப்பாங்க.
அந்த பொண்டாட்டிக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கும் அந்த சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பரியா மின சாலிகத்தி வல் ஹாலிகத்தி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 3 பெண்களை விட்டு விலகி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து 3 காரியங்களை ஒரு பெண் செய்வாளேயானால் அவளுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவ என்னை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறது பொய், அவளுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு மார்க்க அடிப்படையிலான தொடர்பு இல்லை, நான் விலகி கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. 3 பேர் யாரு? ஒன்னு வந்து சாலிகா, சாலிகான்னு சொன்னா சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கிறது, ஒரு இறப்பு ஏற்படும் பொழுது சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கக்கூடியவளை விட்டு நான் விலகி கொள்கிறேன். ஒல் ஹாலிகா, முடிகளை இறப்புக்காக வேண்டி சரிச்சுக்கிறாங்கல்ல, மொட்டை போடுறாங்கல்ல, அந்த மொட்டை போடக்கூடியவளை விட்டு, சும்மா மொட்டை போடலாம், பேன அதுக்கு போடலாம், ஒரு மௌத்துக்காக வேண்டி பண்றது மொட்டை போடுவதை விட்டும் அவளை விட்டும் நான் விலகி கொண்டேன். ஒரு ஷாக்கா, ஆடைகளை கிழித்துக் கொள்றாள்ல, யாராவது இறந்தவன சட்டையை கிழிச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்றது, இது மாதிரியான காரியம் செய்யக்கூடிய பெண்களை விட்டு நான் விலகி கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 149வது ஹதீஸாக இருக்கிறது. ஒரு ஆள் நம்ம குடும்பத்தில் மௌத்தா போனா பிள்ளைகளுக்கோ பொண்டாட்டிக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ மொட்டை அடிக்க கூடாது. மொட்டை அடித்து சோகத்தை காட்டுவது என்பதுங்கிறது மார்க்கத்தில் கிடையாது, எப்பவும் மாதிரி தான் இருக்கணும், அதை காட்டுறோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொட்டை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸும் வரும். எங்க வரும்னு கேட்டா, சுனன் நசையில 5132, அபூதாவுதுல 3660வது ஹதீஸ்ல வருகிறது. ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தம்பின்னு சொன்னோம்ல, அவர் மௌத்தா போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எப்போ வருவாங்கன்னு கேட்டா, 3 நாளைக்கு வரமாட்டாங்க. முதல் நாள் வந்துட்டு போவாங்கல்ல, அடுத்த நாள் வரமாட்டாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. 3வது நாள் வந்து ஃபகால லா தபுகு அலா அஹி பாதல் யௌம், என் சகோதரருக்காக இன்னைக்கு பிறகு நீங்க அழுவக்கூடாது, 3 நாள் உங்களை விட்டுட்டேன். அவர் மௌத்தா போனாரு, முதல் நாள் அழுதுகிட்டே இருந்தீங்க நான் வரல, 2வது நாள் அழுதுகிட்டு தான் இருந்தீங்க நான் வரல, 3வது நாள் அழுதுகிட்டு இருந்தீங்க வரல, 3 நாளைக்கு பிறகு வந்திருக்கிறேன், இனிமே யாரும் அழுவக்கூடாது, இது அழுதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க. இறந்து போனார்ல ஜாஃபர், அவருடைய பிள்ளையெல்லாம் கூப்பிட சொல்றாங்க. 3 பிள்ளைகள் வர்றாங்க. 3 பிள்ளைகள் வந்த உடனே இந்த பார்பர் நாவிதரை கூப்பிட சொல்லி இந்த குழந்தைகளுக்கு 300 மொட்டை அடிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு பிறகானா, தகப்பனார் இறந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு 3 நாளைக்கு பிறகு அந்த வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நின்று என்ன செய்யறாங்க, நாவிதரை கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இறந்தவங்களுக்கு 3 நாளைக்கு பிறகு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விளங்குறாங்க. அந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை அவங்க கவனிக்காததுனால அதை சொல்றாங்க. அதுல எதனால மொட்டை அடிச்சாங்கன்னு அதுலயே வருது. எப்படி வருதுன்னா, ஃபஜி அபினா கஅன்ன அஃப்ருஹு, எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும் பொழுது முட்டையிலிருந்து வெளியே வந்த குஞ்சு இருக்குல்ல, இப்பதான் வெளியே வருது குஞ்சு, அந்த மாதிரி நாங்க இருந்தோம். குஞ்சு முட்டையிலிருந்து வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த முடியெல்லாம் பளபளன்னு ஆயிருங்க, முடியெல்லாம் நல்லா ஆயிரும். முட்டையிலிருந்து வந்தோன்னே எப்படி இருக்கு அந்த குஞ்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு முடியெல்லாம் ஒன்னா திரண்டு போய் இப்படி நீட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கே ஒழுங்கா இருக்காது. அப்ப இந்த சோகத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஜாபருடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்ன தைக்கிறது இல்லை, அதை ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை. அந்த தலைமுடியை பார்த்தா முட்டையிலிருந்து வந்த குஞ்சு இருக்குமே அந்த மாதிரியா இருக்குது, பராமரிப்பு இல்லை. பராமரிக்காம நீங்க சோகம்னு சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி முடிய வச்சுக்கிறத விட மொட்டை அடிச்சிருது நல்லது. அல்ல நம்ம மௌத்துக்கு அடிக்கிறத முதல் நாள் அடிச்சிருப்பாங்களே, மௌத்துக்காக இந்த மொட்டையாக இருந்தால் முதல் நாள் அடிச்சிருப்பாங்க. 2வது மௌத்துக்கு மொட்டை அடிக்கிறத வந்து கண்டிச்சு வேற இருக்கிறாங்க, நான் உங்களை விட்டு விலகி கொண்டு வந்து சொல்றாங்க. இது எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது தலையை பார்த்தோம்னு சொன்னா முட்டையிலிருந்து வந்த குஞ்சு மாதிரி இருந்தது, அந்த முடியல ஒரு பளபளப்பு, இந்த சீவன மாதிரி இருக்காது. ஒரு புறாவையோ ஒரு கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த முடி அப்படி சீவி விட்ட மாதிரி இருக்கும்ல, அப்படிதான் இருக்கும். நமக்கு தான் மனுஷனுக்கு தான் சீவணும், அதுக்கு அல்லாவே நினைஞ்சிருக்கலாம், இயற்கையாவே சீவி விட்டுருக்கலாம். எந்த ஒரு கோழிக்கு ஒரு புறாவை எடுத்தாலும் சரி, எந்த கொக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய முடி இப்படி சிலிப்பிக்கிட்டுலாம் நிற்காது. நமக்கு மட்டும்தான் அது, மனுஷனை தவிர எல்லாத்துக்குமே இயற்கையாவே அப்படி அழகா வலுவலுன்னு படிஞ்சிருக்கும். ஆனால் முட்டையிலிருந்து வந்த குஞ்சு அப்படி இருக்காது, முட்டையிலிருந்து அப்பதானே வருது. அந்த மாதிரி இந்த மண்டை இருந்ததுனாலதான் மொட்டடிக்க சொன்னாங்க. அதுலயே சேர்ந்து வர அந்த வாசகத்தை கவனிக்காதனால அது 3 நாளைக்கு பிறகு மொட்டை அடிக்கணும்பாங்க. மொட்டை அடித்தல் கிடையாது. எந்த குழந்தைகள் பராமரிக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மொட்டை அடிச்சுக்கலாம். சில பகுதிகள் என்ன செய்வாங்கன்னா, சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி பாதியை சிறைச்சு பாதியை வைப்பாங்க. அந்த வீட்டில் மூத்த காட்டுற அடையாளம் இப்படி ஒரு குடுமி மட்டும் இப்படி வச்சுக்கிறது, அது மாதிரி ஒரு பின்னாடி மட்டும் வச்சுக்கிறது, முன் குடுமி பின் குடுமி சைடு குடுமி, இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டி
இறந்துட்டாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அந்த பையனை பார்த்து என்ன செய்யலாம், ஓ அவங்க வீட்டில் யாரோ மூத்தாயிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டு சொல்றாங்க, இப்படி செய்யக்கூடாது. ரா சபியன் கது ஹுலிக பாலு ஷேரிஹி ஒ துரிக்க பாலுஹு, தலையில ஒரு பகுதி சிரைச்சி ஒரு பகுதி சிரைக்காமல் விட்டிருந்த ஒரு பையனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுசா வைங்க, இல்லாட்டி முழுசா மொட்டை போட்டு விட்டுருங்க. இப்படி எல்லாம் போடுறது மார்க்கத்தில் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இது பொதுவாகவும் இந்த தடை இருக்கிறது. ஒரு இறப்புக்காக செஞ்சாலும் இந்த தடை இருக்கிறது. அதாவது பாதியை சிரைச்சி பாதியை சிரைக்காம அந்த குடுமி மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் இப்படி வைக்கிறது, ஒரு பக்கத்தில் முடி இல்லாம ஆக்கிக்கிறது. அதாவது முடியை ஒரு பக்கம் சிரைச்சு ஒரு பக்கம் சிரைக்காம இருக்கக்கூடாது. எல்லா பக்கமுமே சிரைச்சா சிரைச்சிக்கிறணும், விட்டா எல்லா பக்கமும் சிரைக்காம விடணும். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இது மௌத்துக்கும் இது செய்யக்கூடாது, மற்ற நேரத்திலும் செய்யக்கூடாது, மௌத்துக்கும் செய்யக்கூடாது. இது முஸ்னத் அஹ்மதுல 5358வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது போக இந்த துன்பங்கள் ஏற்பட்ட உடனே தங்களுக்கு தாங்களே கேடை தேடுவாங்க. நானும் போயிடக்கூடாதா, அவருக்கு வந்த மூத்து எனக்கு வரக்கூடாதா, என்னை சேர்த்து யாரெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா, இப்படின்னு தனக்கு கேடு. அவர் போயிட்டாருன்னா உனக்கு என்ன, நீ இருக்க வேண்டியதான, இருந்து அவருக்கு எவ்வளவு துவாக்கள் செய்யலாம், அவருக்காக தான தர்மங்கள் செய்யலாம், அவருக்கு எவ்வளவு செய்யலாம், நீ உனக்கு அமல்கள்லாம் செய்யலாம். அதை விட்டு என்ன செய்யறது, தனக்குத்தானே கேடுகளை தேடக்கூடிய வகையில துவா செய்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது உசைத் இப்னு அபி உசைதுங்கிற சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது இதையும் சேர்த்து சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்னா, அல்லா நஹ்மிஷ வஜ்ஹன் வலா நதுவ வைலன் வலா நசுக்க ஜைபன் வ அல்லா நுன்ஷீர ஷஅரன். 4 விஷயம். ஒப்பாரி ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த ஒப்பாரி இல்லாம இன்ன 4 மேட்டரை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உறுதிமொழி எடுப்பார்கள். அது என்னன்னு கேட்டா, அல்லா நஹ்மிஷ வஜ்ஹன், முகத்தை பிராண்டிக்கிறது, துன்பம் வரும் என்ன செய்ய நகத்தினால அப்படி கிழிச்சுக்கிறது, முகத்தை உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறது, இப்படி செய்வது. வலா நதுவ வைலன், தங்களுக்கு தாங்களே கேடு வேணும், இழப்பு வேணும், நாசம் வேணும்னு கேட்கிறது. என்ன நாசமாக்க மாட்டியா, அவரோட என்னை கொண்டு போக மாட்டியா, அவருக்கு வந்த மூத்து எனக்கு வந்தா தேவலையே, என்னை வச்சுட்டு அவரை எடுத்துருக்கலாமே, அவரை வச்சுட்டு என்னை எடுத்துருக்கலாமே, இது மாதிரிலாம் சும்மா சொல்றது. அப்படி மறக்கிற போது வந்தா வேற டைலாக் பேசுவாங்க. அது அந்த நேரத்தில் அன்பை காட்டுறதுக்காக டைலாக் யாரா சாவருக்கு விரும்புவானா, அப்படிலாம் விரும்பவே மாட்டான். அப்படி சொல்றது. வலானதோ வைலன், கேடு வர வேண்டும் என்று தனக்குத்தானே தேடக்கூடாது. வலா நசுக்க ஜெய்மன், சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடாது. அல்லா நுன்ஷிரன், தலைமுடி அப்படி விரிச்சு போட்டுக்கிற கூடாது. அந்த துன்பத்துக்காக வேண்டி இப்ப செய்யறாங்கல்ல, ஒரு வீட்டில் மௌத்து ஏற்பட்டா எப்பவும் மாதிரி செய்வி, அது மாதிரி சடை போட்டு அப்படிதான் இருக்கணுமே தவிர, மௌத்தா போனோன்னு தலையெல்லாம் களைச்சி விட்டு அப்படி பரட்டையாக்கி அதுலயும் கணவன் இறந்தால் மனைவிக்கு செய்யற அநியாயம் அவ்வளவு இருக்குது. அதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்க எப்பவும் மாதிரி என்ன செய்யணும், அந்த தலைமுடியெல்லாம் பரட்டையாக விரித்து போடுவது என்பதற்கு தடை இருக்கிறது. இது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது அபூதாவுதுல 2724வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்யத்தகாத காரியங்கள். ஒரு ஆள் இறந்த பிறகு நமக்கு செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நம்ம ஒழுங்கா இருக்கணும். அவனுக்கு செய்யற 2வது விஷயம் குளிப்பாட்டுறது, கபனிடுறது அவனுக்கு செய்யற விஷயம். நமக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் தவிர்த்து கொள்ள, நம்மளை காப்பாத்திக்கணும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, அழுவுறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டு, இதெல்லாம் தடை. அழுவலான்னு சொன்னல, அழலாம். ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா கண்ணீர் விட்டு அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் பால்குடி பருவத்தில் இறந்து விட்டார் என்பதை நேற்றைய தினம் நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிம் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கிறது. இந்த குழந்தைய பார்த்தா அப்பதான் மூத்தா போற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. இந்த குழந்தை படக்கூடிய அந்த அவஸ்தையை பார்த்த உடனே ஜாலத் ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரிஃபான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கண்களில் இருந்தும் கண்ணீர்கள் புலபுலவென்று கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் கேட்கிறார், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இப்படி பார்த்ததில்லை, ரொம்ப தைரியசாலின்னு பார்த்திருக்கிறோம், அழுக மாட்டாங்களே, இப்பதான் முதல் பார்க்கிறாரு. அதனால அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, அந்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நீங்களுமா, நாங்க தான் அழுகுறோம் சாதாரண ஆளுக்கு, நீங்க உங்க மகனுக்காக இப்படி போட்டு அழுகுறீங்களே, அந்த யார சொல்லலாம்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு அவுஃப், அவுஃபுடைய மகனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன் அப்துர் ரஹ்மான், அதனால அவுஃபுடைய மகனே, இன்னஹா ரஹமத்துன், இது ஒரு இரக்க உணர்வு எல்லாத்தையும் இருக்குப்பா. என்ன நீன் மாலுவரன்னு கேட்கிறேன்னா கல் நெஞ்சக்காரனா, இன்னஹா ரஹ்மா, அது ஒரு இரக்க உணர்வு. எவனுக்கெல்லாம் கல்பு இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் இரக்கம் இருக்கும். அந்த இரக்க உணர்வு இருக்கத்தான் செய்யும்.
அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, இன்னல் ஐன ததுமவு, கண்கள் கண்ணீரை கொட்டுகின்றன, இது தப்பு இல்லை. ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வந்து கவலைப்படுகிறது, இதுவும் தப்பு இல்லை. வலா நகூலு இல்லாமா யர்லா ரப்புனா, எங்கள் இறைவன் பொருந்தி கொண்டதை தவிர வேற ஒண்ணு சொல்ல மாட்டான். அதை சொல்லு, நான் என்ன சொன்னேன், கண்ணுல கண்ணீர் வருதுப்பா, சரி அது ஓகே செய்யலாம். கல்புல கவலை இருக்கிறது, அது தப்பு இல்லை. நான் என்ன சொன்னேன், இறைவன் பொருந்தி கொள்ளாத வார்த்தையை சொன்னா, என் பிள்ளை நீ எடுக்கிறீன், அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எடுக்கலாமா? யமயமனுக்கு ஆம்பளை பிள்ளையை வாரிசா கொடுத்திருக்கிற, எனக்கு ஒரு வாரிசு நீ தரமாட்டேன் என்ன கேட்டனா? வலான கூட இல்லாமா யர்லா ரப்புனா, எங்கள் இறைவன் பொருந்தி கொண்டதை தவிர வேற ஒன்றை நாங்கள் சொல்ல மாட்டோம். இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தை நான் சொன்னனா அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க. இது புகாரியில 1303வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி செய்வதற்கு அனுமதி இருக்கு, அலுவலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல புலபுலன்னு கண்ணீர் கொட்டி இருக்கும் பொழுது அது ஒரு மேட்டரே கிடையாது, யார் வேணாலும் அழுது கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில 1304வது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாத் இப்னு உபாதா என்கிற ஒரு சஹாபி, அதாவது மதீனாவுடைய அன்சாரிகளுக்கெல்லாம் முக்கியமான தலைவர். அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நோய் விசாரிக்க வர்றாங்க. கூடவே யார் வர்றான்னு கேட்டா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வர்றாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் வர்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மசூத் வர்றாங்க, பிளஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்த 4 பேர் நோய் விசாரிப்பதற்காக சாத் இப்னு உபாதாங்கிறவருடைய சஹாபியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. உள்ள வந்த உடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அப்படி கண்ணீர் கொட்டுது. ஏன் அப்படி தியாகம் பண்ணவர் அவர். ஆரம்பத்தில் மதீனாவுல கால் ஊண்டுவதற்கு அவர்லாம் முக்கியமான காரணம். ஊர் விட்டு விரட்டி விட்டாங்க. சாத் இப்னு உபாதாவெல்லாம் மதீனாக்காரரு, மதீனாவுடைய ஒட்டுமொத்த தலைவர். ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி அவர் தான் தலைவராக இருந்தாரு. தான் தலைவராக இருக்கிற ஒரு இடம் இன்னொரு ஆளுக்கு போயிருமான்னு அவர் பார்க்கல. சரியான மார்க்கங்கிறதுக்காக என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாடி தன்னை நினைச்சுக்கிட்டாரு. அதனால அவர் நினைச்சு பார்த்து பக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். ஃபலம்மா ரஅல் கௌமு புகான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அழுவுறத மக்கள்லாம் பார்த்த உடனே அவங்க அழுகுறாங்க. சாத் இப்னு உபாதாவை பார்க்க போறாங்க. அவர் படுற கஷ்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுவுறத பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களும் அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். ஃபகால, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா தஸ்மஊன. அப்ப இந்த அழுவுறதுல வந்து சில பேர் கொஞ்சம் வரம்பு மீறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அறிவுரையிலிருந்து விளங்குறது, எல்லாரும் சும்மா எழுதிருப்பாங்க, சில பேர் வாயினால ஏதாவது சொல்லி எழுதிருப்பாங்க போல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா தஸ்மஊன, நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னதை நீங்கள் கேள்விப்படவில்லையா, அதை செவியேற்கவில்லையா? இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதமைல் ஐனி, கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுவதனாலேயோ, வலா பி ஹுஸ்னில் கல்பி, கல்புல இருந்து வேதனைப்படுவதனாலேயோ அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். வலாக்கின் யுஅذிபு பிஹாதா, இதுக்கு தான் தண்டிப்பான். நாக்கு பிடிச்சு காட்டு, வாஷார இலா லிசானிஹி, நாக்கு அப்படி காட்டி சொன்னாங்க, இதுக்கு தான் தண்டிப்பான். கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், கல்புல கவலை வந்தா தண்டிக்க மாட்டான். இதை யூஸ் பண்றீங்களா மௌத்து நேரத்தில் நாக்க, அதுக்கு தான் அல்லாஹ் தண்டிப்பான். மௌத்து நேரத்தில் நாக்கு மட்டும் நீங்க விலங்கு போடுங்க, நாக்கு மட்டும் தடுங்க, நீங்க குஃபருக்கு போக மாட்டீங்க. நாக்குக்கு மட்டும் கண்ட்ரோல் போடணும், மற்ற எல்லாத்தையும் திறந்து விட்டு போ, நாக்கு கண்ட்ரோல் போடு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது புகாரியில 1304வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தகப்பனார் அப்துல்லா, அவர் வந்து உஹது போர்ல அவர் கொல்லப்பட்டு விட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு. ஆரம்ப கால முஸ்லிம்கள் உள்ளவர். அவர் கொல்லப்பட்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தகப்பனார போத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த போர்வை விலக்கி அந்த முகத்தை போய் பார்த்து அழுகுறாரு. பாப்பாவை பார்த்து, பாப்பாவுடைய ஜனாசாவை பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த முகத்தை பார்த்து அழுகுறாங்க. அப்ப இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஓட என்னது திறந்து பார்க்குற அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இவர் வந்து வாப்பாவை வந்து மொத்தத்தையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் போத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப முகத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு பார்க்கிறாரு, பார்த்துட்டு அழுகுறாரு. இவர் தாங்க மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக வேண்டி தடுக்கிறாங்க. நீ பார்த்தா தாங்க மாட்டேங்கிற, நீ ஓடுன்னு தடுக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யன்ஹானி, ரசூலுல்லாஹ் என்னை தடுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் அங்க நிக்கிறாங்க, இருக்கிறார்கள் தான் விரட்டினாங்களே தவிர நான் அழுகுறத பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, என்னை தடுக்கவே இல்லை. அப்ப ஃபஜஅலத் அம்மத்தி ஃபாத்திமா தபுக்கி, என்னுடைய மாமி ஃபாத்திமா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து மாமின்னா தாப்பனாருடைய தங்கச்சி அக்காவோ, அவங்களும் உட்கார்ந்து அழுகுறாங்க. அண்ணனும் தம்பியை மூத்தா போயிட்டு அழுவாங்க இல்லையா, அவங்களும் உட்கார்ந்து அழுகுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களையும் தடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே ஜாபீர் அழுகுறாரு, அதை தடுக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே ஃபாத்திமா அழுகுறாங்க, மாமி அவருடைய தங்கச்சி அக்காவை அழுகுறாங்க, அதையும் தடுக்கல. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றாங்க, தபுக்கீன உலா தபுக்கீன,
மாசாலத்தில் மலாயிகத்து துல்லுஹு பி அஜ்னிஹத்திஹா ஹத்தா ரஃபதுமுஹு. நீங்க அழுவுங்க, அழுவாம போங்க. அவரை நீங்கள் தூக்குற வரைக்கும் மலக்குகள் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நீங்க அழுவுறதுனால ஒரு ஒன்றும் பாதிப்பு வரல. நீங்க அழுவு, நீ அழுவாம போ. அவர் ஷஹீதான காரணத்தினால மலக்குகள் என்ன செய்யறாங்க, அவருக்கு தங்கள் சிறகுகளால் நிழல், வெயில் படாம அவருக்கு நிழலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஓபன் உகது களத்துல தானே போர்க்களத்தில் உள்ளதானே, அதனால கூடாரம்லாம் இருக்காது. அவருக்கு மலக்குகள் நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவுறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு மறைமுகமான பர்மிஷன் மாதிரி தானே இது. நீ அழுவா போ, இதனால ஒன்றும் பாதிப்பு ஏற்படல. அவருக்கு மலக்குகள் நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது புகாரியில் 1293 1244 ஹதீஸ்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் கூப்பிட விடுறாங்க. மகள் தான் ஹதீஸ்ல வருகிறது. வேற சில அறிவிப்புல அவங்க மூத்த மகள் ஜைனப் என்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த மகள் ஜைனப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட விடுறாங்க. என்ன கூப்பிட விடுறாங்கன்னா, உங்க பேரன், அவங்களுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுக்கு பேரன் தானே, உங்க பேரன் ரொம்ப சீரியஸா இருக்காரு, நீங்க உடனே ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறான்னு கேட்டா, யுக்ரிஉ சலாம், நான் சலாம் சொன்னேன்னு போய் சொல்லு, இப்போ நான் வர இயலாது. மக கூப்பிட விடுறாங்க. அவங்க மகன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நினைச்சாங்களா, அல்லது போன உயிரை தடுத்து நிறுத்துவாங்க, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, நான் வரல, ஆனா போய் சொல்லு, இன்னலில்லாஹி மா அகத, எடுத்துக்கொண்டது அவனுக்கு உரியது, உலகு மா ஆத்தா, அவன் எதை கொடுத்தாலும் அதுவும் அவனுக்கு உரியது. அல்லாஹ் நம்மள்ட்ட தந்திருக்கிறானே, இது நம்மள்ட்ட மிச்சமா இருக்க, இதுவும் அவனுக்கு உரியதுதான். வாங்கிட்டு போயிட்டானே, அதுவும் அவனுக்கு உரியதுதான். அட நம்மள்ட்ட இருந்தா அவன்கிட்ட இருந்தா என்ன ஒண்ணுங்கிறாங்க, நம்மள்ட்ட இருந்தாலும் அவனுக்கு உரியதுதான், அவன் எடுத்துட்டு போயிட்டானே அவனுக்குரிய இரவல் தான் எல்லாமே. அதை சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னலில்லாஹி மா அகத, அவன் எதை எடுத்துக்கொண்டு போய் விட்டானோ, எந்த உயிர்கள்லாம் கைப்பற்றி கொண்டானோ அதுவும் அவனுக்கு சொந்தம். உலகும் ஆத்தா, எதை நம்மள்ட்ட தந்து வச்சிருக்கானோ அதுவும் அவனுக்கு சொந்தம். ரெண்டு புள்ள இருக்கு, ஒரு புள்ள போயிடுச்சா, ஒரு புள்ள இருக்குதா, ரெண்டு அவனுக்கு உள்ளதான். நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளையும் அவன் புள்ளதான், எடுத்துட்டு போன பிள்ளையும் அவனுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி அனுப்பிட்டு, குல்லுன் ஐந்தஹு பி அஜலி முஸம்மா, அவனிடத்தில் எல்லாமே குறிப்பிட்ட காலக்கெடுபடி இயங்குகிறது. இல்ல நான் என்ன செய்ய சொல்றேன், போகணும்ன்றத போயிடும், நான் என்ன பண்றதுமான்னு சொல்லி விடுறேன், மகளுக்கு சொல்லி விடுறாங்க. குல்லுன் ஐந்தஹு பி அஜலி முஸம்மா, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் அவனிடத்தில் இருக்கிறது. ஃபல் தஸ்பீர், எனவே அவரை பொறுமையா இருக்க சொல்லுங்கள், என் மகளை ஜைனபை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். வல் தஹ்தஸிப், அந்த பொறுமைக்காக மறுமையில் அவரை நன்மை எதிர்பார்க்க சொல்லுங்கள். அல்லாஹ் இந்த மறுமையில் எனக்கு நன்மையாக்கி தரணும்னு சொல்லி அவங்க சொல்லி விடுறாங்க. அவங்க கேட்கல, ஜைனப் வந்துதான் ஆவணும், நான் சத்தியம் பண்ணி கூப்பிட்டேன்னு சொல்லி மர அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ்வை நீங்க பாருங்கன்னு கூப்பிட விடுறாங்க. மூத்தாப்போட புள்ள இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ கூப்பிட விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, வரல, பொறுமையா இருமான்னு சொல்லி விடுறாங்க. வந்துதான் ஆவணுமா, நான் சொன்னேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ணி, ஃபர்சலத்து இலைஹி துக்ஸிம அலைஹி லயாத்தி அன்னஹா, கண்டிப்பா வந்தாக வேண்டும் என்று சத்தியம் செய்து ஒரு ஆளை அனுப்பிவிட்டார்கள் ஜைனப் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முடி வற்புறுத்தி கூப்பிடுதே, மகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவோமே என்று சொல்லி ஃபகாம, அவர்கள் எழுந்தார்கள். உமாஹு சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு உபாதாவும் அவங்களோட சேர்ந்து எந்திரிச்சாங்க. முஆத் இப்னு ஜபல், உபய் இப்னு காப், ஸைத் இப்னு சாபித், வர்ஜாலுன், இன்னும் சில பேர் அந்த சபையில் இருந்த எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போனாங்க. போன உடனே பொறுப்பி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபி, ரசூலுல்லாஹ்ட்ட அந்த குழந்தையை தூக்கி கையில கொடுக்குறாங்க. கொடுத்தா இன்னும் உயிர் போகல. வ நஃப்ஸுஹு தகாகவ், அந்த உயிர் துடி துடித்து கொண்டிருக்கிறது, மூச்சு என்ன செய்யுது, அப்பதான் இறைச்சலோட உயிர் போற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்றாங்க, அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் தைனாகும். அதை பார்த்த உடனே தாங்க முடியல, குழந்தை துடிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு பொறுக்க முடியாம கண்ணீர் வருது. அப்ப சாத் இப்னு உபாதா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் மாஹாதா, என்ன இது, ஏன் இப்படி போட்டு அழுவுறீங்க, எதுக்கு நீங்க அழுவணும்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதிஹி ரஹ்மா, இது ஒரு இரக்க குணம், ஜாலா அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, எல்லா அடியார்களுடைய இதயங்களிலும் அல்லாஹ் இதை அமைத்து வைத்திருக்கிறான். ஓ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹ்மா, இரக்கமுடையவர்களுக்கு தான் அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுவான். இது பார்த்து நம்ம கல்லு மாதிரி உட்கார்ந்துருந்தா எனக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். நம்ம இரக்க உணர்வு வெளிப்படுத்த தான் வேண்டும். அப்ப இரக்க உணர்வு இதெல்லாம் பாசம் எல்லாம் வேண்டும், இதெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனா நாக்குக்கு மட்டும் என்ன செய்யணும், கண்ட்ரோல் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இந்த 3 நாளைக்கு பிறகு அழுவக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிவிட்டோம். அந்த அழுகிறது சம்பந்தமாக வேறு ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டா,
ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மையத்துக்கு முன்னாடி இருந்து கொண்டு யாராவது அழுதால் அதுக்காக வேண்டி இந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படும். இன்னல் மையத்த லயு அஸபு பி புகாய் அஹ்லிஹி அலைஹி. ஒரு மையத்துக்கு வேதனை எதனால் ஏற்படும் என்றால் பக்கத்தில் உட்கார்ந்து அழுவுறதுனால ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. எப்ப அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொல்லப்படுறாங்கல்ல, கொல்லப்படும் போது கத்தியால குத்தப்படுறாங்க. குத்தப்பட்ட உடனே அவங்கள விசாரிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் பார்க்க வர்றாங்க. அப்ப சுஹைபுங்கிற ஒரு சஹாபி, ஆரம்ப காலத்தில் உள்ள இஸ்லாத்தை தழுவி கொண்ட சுஹைபு ருமீம்பும்ல, அவர் வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துவிட்டு அழுகுறார். அழுகுன அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, அழுவக்கூடாதீங்க, நீ அழுதா நான் செத்து போயிட்டேன்னு வை, நீ அழுதுன்னா எனக்கு வேதனை செய்யப்படும், ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு மௌத்தாலாம் வாய் அடக்கம்லாம் செஞ்ச பிறகு இந்த செய்தியை பற்றி ஆயிஷா நாயகி இடத்துல வந்து இப்னு அப்பாஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உமர்கிட்ட நாங்கள் ஒருக்கா போனோம், அவர் மரண வேலையில் இருந்தாரு, அப்ப சுஹைப் அழுதாரு, அழும்போது உமர் சொன்னாங்க, அழுவாத, நீ அழுதா என்னைய தண்டிப்பான்ல அப்படின்னு உமர் சொன்னாரு. அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் ஆயிஷா நாயகி இடத்துல பேசி கொண்டிருந்தோம். அப்ப ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உமர், உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாருங்கிறாங்க. உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அருள் புரியட்டும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல, வல்லாஹி மா ஹத்தஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யுஅஸிபுல் முஃமின பி புகாயி அஹ்லிஹி அலி. ஒரு முஃமினுக்கு முன்னாடி அவனுடைய குடும்பத்தார் அழுதால் அந்த முஃமினை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. உமர் தப்பா புரிந்து கொண்டு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லிவிட்டு வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், இன்னல்லாஹ லா யஸீதுல் காஃபிர அஸாபன் பி புகாயி அஹ்லிஹி அலைஹி. இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருப்பார்களேயானால் அவங்க முன்னாடி உட்கார்ந்து அழுதாங்கன்னு சொன்னா ஏற்கனவே அவனுக்குரிய அதாபை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். மூமினுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வராது, மூமின்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகுறதுனால அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி சொல்லிட்டு, ஹஸ்புக்குமுல் குர்ஆன், குர்ஆனே உங்களுக்கு போதுமான ஆதாரமா இருக்குது, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ரு உக்ரா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான்னு நான் அழுதா ஒண்ணு எதுக்கு தண்டிக்கணும்? நீ போட்டு ஒரு ஆள் மௌத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதால வேண்டாம் போய் மதிக்கலாம், நான் அழுகுறதுக்காண்டி இவரை போய் தண்டிக்கிறேன்னா இது இறை நீதிக்கு எதிராக இருக்கப்பா, எப்படி இது செய்வான், அல்லாஹ் எப்படி செய்வான்? அது மாதிரி ஆயிஷா நாயகி இந்த ஆயத்தை வாசி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, வல்லாஹு ஹுவ அல்லாஹக வ அபுகா, அவன் தானே அழ வைக்கிறான், அவன் தானே சிரிக்க வைக்கிறான், நம்மளால பிளான் பண்ணி செய்யறோம். அந்த நேரத்தில் போனோம், நம்ம போய் அழுகணும், அரை மணி நேரம் அழுகணும், 1/4 மணி நேரம் சிரிக்கணும்னு நினைச்சா போறோம்? ஒரு முகத்து வீட்டுக்கு போவோம், சும்மா தான் போவோம், அங்க போனோம்னு அந்த சூழ்நிலை அந்த பாதிப்பு நம்மளை அறியாமல் நம்மளை மீறி தான் வருகிறது. அப்ப நம்ம இது வேணும்னு செய்யறது இல்லை, இது எப்படி எல்லாம் தண்டிப்பான் அப்படின்னு 2 ஆயத்தை மாற்றி காட்டி ஆயிஷா இதை வந்து மறுக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு செய்தி வந்தாலும் அது ஒரு தவறாக புரிந்து கொண்டு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மௌத்துக்கு முன்னாடி அழுதுருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருக்கிறாங்க, ஜாபீர் அழுதுருக்கிறாங்க, பாத்திமா அழுதுருக்கிறாங்க, ஜைனப் அழுதுருக்கிறாங்க, பல சஹாபாக்கள் அழுதுருக்கிறாங்க. அதனால எல்லாம் மையத்துக்கு வேதனை சொன்ன அழுதுருப்பாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் பல சந்தர்ப்பங்களில் செய்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. இது ஒரு மேட்ரு. இது தொடர்பான இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பாருங்க.